ஓம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இன்று பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. மத்தியான நேரம் 12 to 1 குருகோரை, அதாவது 12:08. இந்த சிற்றுரையை உங்கள் முன் நல்ல அன்புடன் உங்கள் ஜெகதீசன் கோவில்பட்டியிலிருந்து அன்புடன் பேச விளைகிறேன். மிக மேன்மையான கருத்துக்களை நாம் அனைவரும் உணர்ந்து மேலான நிலை பெற வேண்டுமாய் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அருளால் கேட்டுக்கொண்டு இந்த உரையை சிறிது தொடங்குகிறேன். உங்கள் பேராதரவை வேண்டுகிறேன். முத்து, பவளம் போன்றவை உடலுக்கு நன்மை செய்ய வல்லது. அதாவது உடல் மனம் நன்றாக இருப்பதற்கு முத்து, பவளம், ஸ்படிகம், கருங்காலி மாலை, செம்பில் செய்த சில பொருட்கள் பயன்படுத்துவார்கள். செப்பு பாத்திரத்தில் நீர் வைத்து அதை சாப்பிட்டால் செப்பு பாத்திரத்தை அப்போதைக்கு அப்போது நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும். ஆனால் செப்பு பாத்திரத்தில் கொதிக்க வைத்த நீரும் செப்பு பாத்திரத்தில் ஊற்றி வைத்த நீரும் கிருமிகளின்றி சுத்தம் செய்யப்படும் என்பதும், செப்பு உடம்பிலே இருந்தால் அதனால் சில நன்மைகள் உண்டாகும் என்பதும் உண்மைதான். அதைப்போல உலோகங்களுக்கும் இந்த ஜெம்ஸ் முத்துக்கள் என்று சொல்லக்கூடியதற்கும் சில நன்மைகள் பயக்கக்கூடிய தன்மைகள் என்னவோ உண்டு. அதில் புஷ்பராகம் என்று குருவுக்கு சொல்லக்கூடிய அதுவும் நமக்கு நன்மை பயக்கத்தக்கது. கோமேதகம் என்று சொல்லக்கூடியது கேதுவுக்குரியது, அதுவும் நமக்கு நன்மை செய்யக்கூடியது. முத்து சந்திரனுக்கும் பவளம் செவ்வாய்க்கும் உரியது. சூரியனுக்குரியது மாணிக்கம். நன்றாக கவனிங்கள். புதனுக்கு பச்சை மரகதக்கல், ராகுக்கு வைடூரியம் என்று சொல்லுவார்கள். இதேபோல் கற்கள் சொல்லக்கூடும். இது எல்லாம் ஜெம்ஸ் என்று பொதுவான அர்த்தத்திலே கடைக்காரர்கள் நமக்கு சொல்லுவார்கள். சுக்கிரனுக்கு என்று வரும்போது வெள்ளியை சொல்லுவார்கள். வெள்ளி பாத்திரத்திலே உபயோகப்படுத்தினால் நல்லது. தங்கத்திற்கு குரு என்று சொல்லுவார்கள். அலுமினியத்தை சந்திரனுக்கு கொடுப்பார்கள். இரும்பை சனி கிரகத்திற்கு சொல்லுவார்கள். சனி கிரகத்திற்கு நீலக்கல்லை சொல்லுவார்கள். பொதுவாக வைரக்கற்கள் என்றாலே அது சுக்கிரனுக்கு உரியது. இவ்வாறு நாம் கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் என்கிற 9 கிரகங்களுக்கும் உள்ள ஜெம்ஸ் முத்துக்களை பற்றி, நவரத்ன கற்களை குறித்து இப்பொழுது சிறிது தெரிந்திருக்கிறோம். நவரத்ன பரீட்சை பார்த்து நல்லதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் மூலமாக சரியானதை சரியான முறையில் அணிந்து அதை பயன்படுத்துவோமேயானால் நமக்கு நல்ல நன்மைகள் அதனால் உண்டாகும் என்பார்கள். அரசர்களுக்கு கூட கிரீடத்திலும் அவருடைய ஆபரணங்களிலும் இவ்வாறு நவரத்ன கற்களை பதிப்பதுண்டு. இவ்வாறு நாம் இதனை உணர்ந்து கொள்கிறோம். மேலும் இது குறிப்பாக என்ன சாதாரண உலகியல் நோக்கத்திற்காக, ஜோதிட நோக்கத்திற்காக இதை நாம் இங்கு குறிப்பிடவில்லை. உண்மையில் நாம் எதை சொன்னாலும் எந்த நோக்கத்தில் பேசினாலும் ஜீவனும் உடலும் மனமும் நன்றாக இருந்து ஆன்மீக வெற்றி பெறுவதற்காகவே
அதை குறிப்பிடுவது வழக்கம். நன்றாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு உலகியல் வெற்றி மிக அதிகமாக லௌகிக வெற்றி வேண்டுமானால் பச்சை மரகதக் கல்லை பயன்படுத்துங்கள். ஏனென்றால் புதன் என்றாலே வெற்றி என்பது பொருள், மகிழ்ச்சி என்பது பொருள், குழந்தைத்தனம் என்பது பொருள், விகடகவி என்பது பொருள், தேர்ப்பாகன் சாரதி வழிநடத்துபவன் என்பது பொருளாகிறது. புதனுக்கு பெருமாள் கிரகத்தை சொல்லுவார்கள். அதற்கு பாடல் கூட உண்டு. பச்சை மாமலை போல் மேனி அச்சுதா அமரரேரே ஆயிரம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரன் லோகம் ஆளும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று ஆழ்வார் பாடுகின்றார். இவ்வாறு ஒரு உதாரணத்திற்கு சொன்னேன். இவ்வாறு நாம் நீலக்கல்லை பயன்படுத்தும் போது சனி கிரகத்திற்கு கவனமாக இருக்க வேண்டும் என்பார்கள். இவ்வாறு எல்லாம் பயன்படுத்தினாலும் முக்கியமாக இங்கு ஒன்று கவனிக்கத்தக்கது. புஷ்பராக கல் நாம் பயன்படுத்தினால் குரு தனகாரகன் என்பதால் பொருளாதார வளர்ச்சி சீராகும் என்பார்கள். முத்து பவளம் உடலுக்கு நல்லது. ஸ்படிக மாலையும் நமக்கு குளிர்ச்சி தரத்தக்கது, அதுவும் சந்திரனுக்குரியது. ருத்ராட்சத்தை பயன்படுத்தினால் தீய சக்திகளிலிருந்து விடுதலை. ஆனால் அந்த ருத்ராட்சத்தை தகுந்த முறையில் திருநீர், எலுமிச்சம்பழச்சாறு முதலியவற்றில் நாம் பயன்படுத்தாத போது பக்குவமாக பாதுகாத்து வைத்தால் ருத்ராட்சம் அதனுடைய தன்மையை இழப்பதில்லை. அதனால் ருத்ராட்சத்தையும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் அதில் டூப்ளிகேட் இருக்கிறதா? எல்லாவற்றிலுமே டூப்ளிகேட் இருக்கிறது, ஏமாற்றுக்காரர்கள் இருக்கிறார்கள், மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்று புரிந்து கொண்டு தகுந்த நபர் மூலியமாக நம்பிக்கைக்குரியவராக பார்த்து நல்ல பொருளை தேர்ந்தெடுத்து நல்ல விதமாக பயன்படுத்தினால் நாம் மேலான நன்மையை பெறலாம் என்பது பொதுவான உண்மை. நாம் அவ்வாறு எல்லாவற்றையும் தெரிந்து மருத்துவத்திற்கோ அல்லது மேலான வாழ்க்கைக்கோ இதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் பச்சை மரகதக்கல் எவ்வாறு உலகியல் வெற்றிக்கு பயன்படுகிறதோ, பெரிய பெரிய அருள் அதிகமாக கிடைக்கக்கூடிய கோயில் என்று சொல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் பச்சை மரகதக்கல் தான் பிரதானமாக இருக்கிறது. மதுரையிலும் சரி, திருப்பதியிலும் சரி, இன்னும் நிறைய இடங்களில் திருவெண்காடு என்று சொல்லக்கூடிய இடங்களிலும் புதனுக்குள்ள தலத்திலும் அது இருக்கிறது. உத்தரகோச மங்கையிலும் அவ்வாறு பச்சை மரகதக்கல் இருக்கிறது. பச்சை மரகதக்கல் அதிகமான அதிர்வு சப்தம் வந்தாலே உடைந்து போகக்கூடியது என்பார்கள். அவ்வாறு மென்மையான தன்மை கொண்டது. ஆனால் உலகியல் வாழ்விற்கு அவ்வளவு நன்மை அளிக்கக்கூடிய ஆற்றலை மனிதர்களுக்கு அது வழங்குகிறது. ஏனென்றால் நட்சத்திர ஒளிகளில் இருந்து மிகப்பெரிய நல்ல கதிர்வீச்சுக்களை எல்லாம் கிரகிக்கூடிய தனித்தன்மை பெற்றிருப்பதால் தான் அப்படிப்பட்ட அந்த கற்களுக்கு, வைரக்கற்களுக்கு மகத்துவம் இருக்கிறது. அதே போல நம்முடைய ஜீவனுக்கு அது எல்லாவற்றையும் தாண்டிய நிலை இருக்கிறது. அதை குறிப்பிடுவதற்காகத்தான் இந்த பதிவை இப்பொழுது நான் சொல்லுகிறேன். சூரியனுக்கு மாணிக்க கல் என்பார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்று சொல்வார்கள். என்ன, அப்படியானால் இந்த தூய மாணிக்கக்கல் ஞானத்திற்கு சொல்லப்படுகிறது. அது சூரியனுக்குரியது. நம்முடைய பிராணனாகிய சூரியன்தான் நம்முடைய அடிப்படை. ஆத்ம காரகன் சூரியன் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்படுகிறது. ஜோதிடத்தை ஞான ஜோதிடமாக பயன்படுத்தி நாம் அனைவரும் ஞான வெற்றி பெற வேண்டுவதற்குத்தான் ஜோதிடத்தை உபவேதமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். உபவேதங்களில் ஜோதிடமும் வேதத்தின் நேத்திரம் ஜோதிடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதால் நாம் ஞான ஜோதிடமாக பயன்படுத்தி கொள்ள ஜோதிடம் திடம் வைத்து இதை நாம் சரியாக உணர்ந்து கொண்டால் இந்த அடையாளமாக சகுனமாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளுக்கு காரணமான காரகத்துவத்தின் மூலம் நாம் மேலான ஞானத்தை பெற்று ஞான வழியிலே தொடர்ந்து மேல்நிலையை பெற முடியும். அவ்வாறு ஞான மாணிக்கம் என்பதுதான் பொருள். அதாவது மாணிக்கக்கல் சூரியனுக்கு கொடுக்கப்பட்டதால் நீங்கள் தகுந்த ஞானத்தை பெறுவதற்கு மாணிக்கக்கல்லை கூட பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி
அணிந்து கொள்பவர்களுக்கு அந்த மாணிக்கக்கல் மேலான நிலையில் நமக்கு பயன்படுகிறது என்பதுதான் உண்மை. அதை நடுநாயகமாக மாணிக்கக்கல்லை அரசர்களுடைய நெற்றியிலே பதித்திருப்பார்கள் என்பது பழைய கால கணக்கு. எப்பொழுதுமே உயர்ந்த பொருள் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்று வள்ளுவர் வாக்கிற்கு இணங்க நாம் தேர்ந்தெடுப்பதை உயர்ந்ததாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அவ்வாறு மாணிக்கக்கல் ஞானத்தை பற்றிய ஒரு வாய்ப்பு உள்ளதால் அதுதான் இருப்பதிலேயே உயர்ந்ததாக கருதப்படுகிறது. அதனால் ஞான மாணிக்கம் என்றே அதை குறிப்பிடுகிறார்கள். அவ்வாறு அந்த உயர்ந்த நோக்கத்திலே ஒவ்வொரு பொருளிலும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கரிங்காலி கட்டையைத்தான் தனக்கு ஆசனத்திற்கு பயன்படுவதற்கு, சரியாக நிமிர்ந்து உட்காருவதற்கு, முதுகுந்தண்டிலே ஒட்டி வைப்பதற்கு ஒரு கட்டையை, தண்டத்தை பயன்படுத்துவார்கள் முனிவர்கள், ரிஷிகள், மகரிஷிகள். அவர்கள் கருங்காலி கட்டையில் செய்தால்தான் அவருடைய ஜீவ ஆற்றல் அதில் நிலை பெற்று இருக்கும்போது, அவர்களுக்கு குறைவாக இருக்கும்போது அந்த கருங்காலி கட்டையிலிருந்து அந்த உயர்ந்த தன்மை அவர்களுக்கு கிடைத்துவிடும். அதனால் அந்த கருங்காலி கட்டையைத்தான் சிறிய கட்டையாகவோ பெரிய கட்டையாகவோ இந்த கலையை மாற்றுவதற்கும் அந்த யோக தண்டத்தை கருங்காலி கட்டையில் செய்துதான் சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், முனிவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதைப்போல் இறந்து போன மான், இயற்கையாக மரணமடைந்த மான் தோல் அல்லது புலித்தோல் இவைகளை சுத்தம் செய்து அவைகளில் அமர்ந்து தியானம் செய்யும் போது அவருடைய ஜீவ காந்த ஆற்றல் நல்ல விதமாக இருக்கும் என்பதற்காக அதை பயன்படுத்துவார்கள். இப்பொழுது அரசாங்கத்தினுடைய லைசன்ஸ், அனுமதி பெற்றவர்கள் விற்கக்கூடிய இடத்திலிருந்து இப்படி தூய தன்மை பொருந்திய அந்த மாதிரி ஆசனமோ அல்லது அத்திப்பலகை ஆசனமோ அல்லது வேங்கை மர பலகை ஆசனையோ அல்லது தேக்கு மர பலகை ஆசனமோ நாம் பயன்படுத்தி கொண்டு, மாம்பலகையோ போட்டு பயன்படுத்தி கொண்டு நாம் வித்தையை செய்து வருவோமேயானால் நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் பாதுகாக்கப்படும். பல ஞானிகள், சித்தர்கள், ஆன்மீகவாதிகள் எல்லாம் மரக்கட்டையிலே செருப்பு செய்து, காலணி செய்து, பாதாணி செய்து பயன்படுத்தி கொண்டு வருவது நாம் எல்லாம் அனுபவத்தில் பார்த்திருக்கிறோம். இவ்வாறு நாம் ஜீவகாந்த ஆற்றலை பாதுகாப்பதற்குத்தான் இந்த மாதிரி பொருட்களை சரியாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவ்வகையில் இந்த மாணிக்கக்கல்லும் ஒன்றாக இருக்கிறது. இவ்வாறு நாம் சில விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. வேங்கை மரம் மாயையை ஜெயிக்கக்கூடியது, மாமரம் மாயையை ஜெயிக்கக்கூடியது. தேவர்கள் ஆலோசனை செய்ய வேண்டும் என்றால் அத்தி மரத்திற்கு கீழே இருந்து ஆலோசனை செய்தால் சிறந்த ஆலோசனை உண்டாகும் என்று சொல்வார்கள். அரச மரத்துக்கடியிலே படுத்து உறங்குவவர்கள் கூட, அரச மர மேடை பழைய காலத்திலே கட்டி வைத்திருந்தார்கள். அதில் படுத்து உறங்குவவர்களுடைய சித்தத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட வெற்றி பெறும் என்று சொல்லுவார்கள். இலவம்பஞ்சு மெத்தையிலே துயில வேண்டும் என்று ஔவையார் கூட குறிப்பிடுகிறார். இவ்வாறு சில பொருட்களுக்கும் ஜடப்பொருளாக இருந்தாலும் அதற்கு நம்முடைய ஜீவ ஆற்றலை நல்ல விதத்திலே பேணி பாதுகாப்பதற்கான உண்மை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மண்ணோ பொன்னோ என்பார்கள். மண்பானையிலே தண்ணீர் குடிப்பதும் அல்லது வெட்டிவேர் அல்லது சில மூலிகைகளை சம்பந்தப்படுத்தி அந்த நீரை பருகுவதும் நமக்கு நன்மை பயக்கத்தக்கதாக இருக்கிறது. தொண்டைக்கு நன்றாக இருப்பதற்கு, சாரீரம் நன்றாக இருப்பதற்கு தூதுவளை இலைச்சாறை அரைத்து குடிப்பார்கள். சாரீரம் நன்றாக இருப்பதற்கு இளந்த இலைச்சாறையும் பாடகர்கள் அருந்துவார்கள். இவ்வாறு பல விஷயங்கள் உலகத்திலே நடப்பில் உள்ளதை சித்த வித்தியார்த்திகளும் புரிந்து கொண்டு, உடல் நலிவு ஏற்படும் போதோ சில பாதிப்புகள் வரும்போதும் நாம் இந்த யுக்திகளை நமக்கு நாமே யோகிகளாக இருப்பதால் பிறரிடம் சென்று விசாரித்தால் உலகியல் கோணத்தில் சொல்வார்கள். நாம் ஞான கோணத்தில், யோகத்தில் வெற்றி பெறுவதற்காகவே இவ்வாறு இவைகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உயர்ந்த மஞ்சம் என்றால் ஹம்சத்தூளிகா மஞ்சம் என்று சொல்லுவார்கள்.
அதில் கூட உயர்ந்த நிலைதான் இங்கு சொல்லப்படுகிறது. தரையிலிருந்து 1 அடி 1.25 அடி 1 அடி உயரத்திலே இருக்கக்கூடிய கட்டிலைத்தான் அமைப்பார்கள். நாம் தரையிலிருந்து ஆசன பலகை 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு உயரத்திலே போட்டு தியானம் செய்தால் நிஷ்டை போய் ஒருவேளை கீழே விழுவதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அவ்வாறு நாம் 3க்கு 3 என்கிற அகலத்திலே பலகையோ அல்லது 3க்கு 2 என்கிற அளவிலோ நாம் செய்து கொள்ளலாம். தியானம் செய்கிற அறையாக இருந்தால் 8க்கு 8 அல்லது 8க்கு 4 என்கிற அளவிலே நாம் ஜபம் செய்யக்கூடிய அறையை நிர்மாணித்து கொண்டால் காற்றோட்டம் உள்ளதாக வைத்து கொண்டால் நல்லது. வில்லு மரத்துக்கடியிலிருந்து தியானம் செய்யும்போது மிக மேலான பலனை அனுபவிக்கலாம் என்பார்கள். நீர்க்கரையிலே எறும்பு மிருகங்கள் தொந்தரவு இல்லாத இடமாக பார்த்து அமர்ந்து கொண்டு நாம் பயிற்சி செய்தால் நாம் மேலான நிலையை உணர்ந்து கொள்ள முடியும். நல்ல தியானம் அமையும். சுவாமி சிவானந்த பரமஹம்சர் நிறைய இடத்தில் அமர்ந்திருப்பதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பலகை போட்டு அதன் மேல் வெள்ளை துணி விரித்துதான் நிறைய இடங்களில் அவர் அமர்ந்திருப்பதை நீங்கள் நன்கு கவனித்து பார்த்து உணர்ந்து கொள்ளுங்கள். சாமி ஆசன சித்தியில் நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்திருப்பதில் 12 விதமான தன்மைகள் இருக்கிறது. அப்படி நிமிர்ந்து உட்காரும் போதே சரியான பொசிஷனில் சரியான நிலையில் அமர்வில் அமர்ந்தாலே நமக்கு பிராணம் சிறுநீரக உற்பத்தி ஸ்தானம் தொட்டு தலைக்கு உள்ளில் புருவமத்தி ஆகாயம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஜீவனுடைய உள் மார்க்கத்தில் இயற்கையாகவே மேல் நோக்கி செல்லும். அந்த நிலையில் நம்முடைய 2 கண்களின் பார்வையும் 2 புருவமத்தியில் அசையாமல், கண்களும் பார்வையும் அசையாமல் என்றால் பிராணன் பிரம்மரந்திரத்தில் இயற்கையாகவே மென்மையாக ஏறும் பொழுது அதை சற்று அழுத்தி கொடுத்தீர்கள் என்றால் சித்த வித்தை கைவல்யமாகிறது. இப்படி சித்த வித்தை கைவல்யம் ஆவதற்கு எல்லா விதமான மேன்மையான நல்ல விஷயங்களையும் பயன்படுத்தி 100 விதமான விஷயங்களும் சரியாக இருக்க வேண்டும் என்பார்கள். அப்படி நம்முடைய நடவடிக்கையும் சரியாக இருந்து நித்தியமாகிய பிரம்மம், நித்தியமாகிய ஆத்மா, நித்தியமாகிய தானாகிய தன்னை அறிதல் என்கிற உணர்வோடு நாம் எப்பொழுதும் மேலான உண்மைகளை புரிந்து கொண்டு மேலான விஷயங்களை நம்முடன் இணைத்து கொண்டு இந்த சலனமாகிய மாயையிலிருந்து நிச்சலன தத்துவத்திலிருந்து விடுபட்டு நிஷ்டையில் நாம் மேலான நிலையை பெற்று மேலான நிலையை அனைத்து சித்த வித்தியார்த்திகளும் பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த நிலையை, இந்த விஷயத்தை இவ்வளவு சுருக்கமாக சொல்லி அமைகின்றேன். மேலும் விளக்கம் பெற விரும்புவோர் என்னுடைய அலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டால் மேல் விளக்கம் தருகிறேன். அன்புடன் அனைவருக்கும் மீண்டும் ஆத்ம நமஸ்காரம் கூறி அமைகின்றேன். ஓம் ஆத்ம நமஸ்காரம்.